செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல நிச்சயமா தரைக்கு மேல தண்ணி இருந்தது. இப்போ பூமியில வந்து தரைக்கு மேல ஏரி, குளம், ஆறு இல்லைன்னா மழை பெஞ்சானாக்கா அந்த மழை பெஞ்சு ஓடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி செவ்வாய் கிரகத்துல 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிச்சயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வந்தது. முதல்ல ஒரு சூச்சகமா தெரிய வந்தது. அதை வந்து பலரும் நம்பல. ஏன்னா வந்து அது போதிய அளவுக்கு ஆதாரமா இருக்குல்ல. பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய் கிரகத்துல இறங்கின அல்லது செவ்வாய் கிரகத்தை சுத்தி சுத்தி வந்த செயற்கைக்கோள்ல இருந்து எடுத்த புகைப்படங்கள்ல நமக்கு இது வந்து தெளிவா தெரியும். இது எப்படி தெளிவா தெரியும் அப்படிங்கறத பத்தி ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்னையில மழைக்காலம் இல்லையா? இப்போ மழை எல்லாம் பெஞ்சு ஓஞ்சிய பிறகு அதெல்லாம் அந்த தண்ணி எல்லாம் வத்தின பிறகு அந்த வத்தின இடத்த பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு குட்டி குழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழி கொஞ்சம் கருப்பா இருக்கும், சுத்தி வந்து கொஞ்சம் வெளுப்பா இருக்கும். ஏன்னா தரையில இருக்கக்கூடிய அந்த தூசை எல்லாத்தையும் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுரும். தண்ணி வத்தின பிறகு பாத்தீங்கன்னா தூசி எல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கும். சுத்தி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும், இங்க வந்து கருப்பா இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் மேடு பள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கலர் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரியான இது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் கிரகத்துல தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து ஆறு வந்து ஓடின பிறகு வெள்ளம் வந்து மழையெல்லாம் பெஞ்சு ஓடின பிறகு ஆறுனுடைய தண்ணி வந்து குறைஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அலை அலையா உங்களுக்கு வந்து மண்மேடு வந்து அலை அலை மாதிரி மண்மேடு. அதே மாதிரியான அங்க ஆறு மாதிரியான அந்த ஆழமான பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான மண்மேடுகள் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் வச்சு ஒரு தடையை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இங்க தண்ணி ஓடி இருக்கு, திரவமா ஏதோ ஒண்ணு ஓடி இருக்கு. அந்த திரவமா ஓடினது வந்து தனியா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு வேற எந்த பொருளும் வந்து இருக்க முடியாது, திரவ நிலையில இருக்க முடியாது அப்படின்னு கணக்கு வச்சு அது தண்ணின்னு பண்ணோம். பட் ஆனா அந்த தண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கொஞ்சம் போல செவ்வாயினுடைய வளிமண்டலத்துல நீராவி இருக்கு. அதனுடைய துருவ பகுதியில இப்போ பூமியில இருக்கு இல்லையா பனிக்கட்டிகள், அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பனிக்கட்டியில தண்ணி இருக்கு. இது தவிர வேற இருக்கணுமே, நிறைய தண்ணி இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து பதில் இல்லாம இருந்தது. இந்த ஆய்வுல வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், அங்க வந்து செவ்வாய் கிரகத்துல எங்கெல்லாம் கடல் இருந்திருக்கணும்னு நமக்கு தெரியும். எங்கெல்லாம் ஆழமா இருந்திருக்கோ அங்கெல்லாம் கடல் இருந்திருக்கும். அந்த ஆழமான கடல் முழுவதும் தண்ணியால நிரம்பி இருந்தா சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் உயரத்துக்கு தண்ணி நிரம்புற அளவுக்கு தண்ணி வந்து செவ்வாயினுடைய தரைக்கு அடியில 15-20 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு, திரவ வடிவத்துல இருக்கு என்று இந்த ஆய்வு சொல்லுது. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்ப அதை வைத்து வந்து பூமியினுடைய வாழ்நாள் காலம் எப்படி இருக்க பொழுது நம்மளுடைய இந்த சர்வைவல் ஆஃப் இந்த வேர்ல்டுங்கிறது வந்து எவ்வளவு தூரம் இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கலாமா? அந்த சில கண்டுபிடிப்புகள் அதற்கு உதவுமா அப்படிங்கிறது தான் கேள்வியா. இது வந்து நமக்கு வந்து இந்த செவ்வாய்க்கோள்ல நடந்த இந்த ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு என்ன எல்லாம் தெரிவிக்குதுன்னு சொன்னாக்கா, பூமியில பல மாற்றங்கள் நம்ம முற்காலத்துல பார்த்திருக்கோம். பூமியிலயும் வந்து ஒரு காலத்துல வந்து தண்ணி இருக்குல்ல, பூமியிலயும் மெல்ல மெல்ல தான் தண்ணி வந்துச்சு. பூமியிலயும் ஒரு காலத்துல வந்து முழுசா பனிக்கட்டி கோளாக இருந்தது. திரவ நிலையில நீர் நிலை என்பது ரொம்ப குறைவா தான் இருந்தது. கடல்கள் எல்லாமே உறைஞ்சு பனிக்கட்டியா தான் இருந்தது. இந்த மாதிரியான கோள் முழுவதுமான மாற்றங்கள் எப்படி ஏற்படுது, என்னென்ன தூண்டுதல்கள் வந்து இதை வந்து நமக்கு கொடுக்குது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம வந்து சுற்றுச்சூழலை நம்ம கையாளும் போது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது செய்யும் போது கவனமா செய்யணும் போன்ற பல விஷயங்களை நமக்கு அது கத்துக் கொடுக்கும். அதான் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம்.